ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இது இன்னிய நாள் நேத்தி வந்த எடிட்டோரியல், அதாவது 27ஆம் தேதி வந்த எடிட்டோரியல் எதை பற்றி அப்படின்னா, ஸோ நம்மளோட இப்போ ரிபப்ளிக் டே முடிஞ்சிருக்கு சரியா. நம்ம இந்தியாவோட ரிபப்ளிக் டே முடிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு பிரசிடென்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு நாளோட பிரசிடென்ட் வந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, டைஸ் அப்படின்றது எந்த நிலைமையில இருக்கு, என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்றத இந்த எடிட்டோரியல் பார்க்க போறோம். ஸோ நீங்க இதுதான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இல்லைனா இந்த வீடியோ இந்த எடிட்டோரியல் வீடியோ அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ தினமும் காலையில மண்டே டு ஃப்ரைடே நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம 6 மணிக்கு தினமும் காலையில அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து இப்போ நீங்க பார்க்குற இந்த பிடிஎஃப் அப்படின்றத நாங்க நம்மளோட டெலகிராம் சேனல்ல தினமும் காலையில 7 மணிக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி வீக்லி அண்ட் மந்த்லி பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரியா. ஸோ நாளைக்கு ஆஃப்டர்நூன் நினைக்கிறேன், ஆஃப்டர்நூன் போல உங்களுக்கு இந்த வீக்லி கன்சல்டேஷன் அப்படின்ற ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ வீக்லி வேக்காப்ஸ் ரிவிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதையும் போய் பாருங்க. நாளைக்கு நம்மளோட டெலகிராம் சேனல் நான் நோட்டிஃபிகேஷன் போட்டுருவேன் சரியா. சரி, அதனால நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு நாங்கள் போட போகிற வீடியோ கரெக்டாக 6 மணிக்கு உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் தினமும் காலையில் உங்களோட டேவை ஒரு எடிட்டோரியல் அனாலிசிஸோட ஆரம்பிக்கலாம், ப்ளஸ் அந்த வேர்ட்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து இந்த நம்மளோட சேனல் பற்றியும் நம்மளோட பிடிஎஃப் அந்த வீடியோஸ் பற்றியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியா வித் இந்தோனேஷியா. நான் சொன்ன அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரி அப்படின்னா இந்தோனேஷியா பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கு நடுவில் என்ன மாதிரி டைஸ் இருந்தது ஆன் ஏன்ஷியன்ட் டைஸ் டு அ நியூ ஃபேஸ். ஸோ பழங்காலத்திலிருந்து அந்த டைஸ் அப்படின்றது இப்போ ஒரு புதுசான ஒரு ஃபேஸுக்கு வந்திருக்கு. த டூ ஏஷியன் கண்ட்ரிஸ், ஸோ இந்தியா அண்ட் இந்தோனேஷியா ரெண்டுமே ஏஷியாவில் தான் இருக்கு. ஏஷியன் கண்ட்ரிஸ் மஸ்ட் நவ் பில்ட் ஆன் தியர் ஹிஸ்டாரிக் டைஸ் அப்படின்றாங்க. ஸோ பில்ட் ஆன் அப்படின்றது திருப்பி கட்டுறது. இந்த இடத்துல ஃப்ரேஸ் லோவா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, டு யூஸ் சம்திங் அஸ் அ ஃபவுண்டேஷன் டு அச்சீவ் மோர் சக்ஸஸ். ஸோ நம்மளுக்கு இன்னும் நல்ல சக்ஸஸ் வேணும் அப்படின்றது நம்ம அந்த ஃபவுண்டேஷனை இன்னும் கிரியேட் பண்ணணும். அவங்களோட ஹிஸ்டாரிக் டைஸ் அப்படின்றத மறுபடியும் பில்ட் பண்ணணும். யார் அப்படின்னா இந்தியா அண்ட் இந்தோனேஷியா. ஸோ ஸ்டார்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக இதில் இந்த எடிட்டோரியல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், ஸோ இந்தியா இந்தோனேஷியா இடையில இருக்க டைஸ் என்ன மாதிரி டைஸ்ல இருக்கும், அதுக்குரிய என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, என்னென்ன கான்ஃபரன்ஸ் நடந்தது அப்படின்றத நம்ம இந்த எடிட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்தோனேஷியன் பிரசிடென்ட் பராபவ் சுபியன்டோ விசிட் டு இந்தியா. ஸோ இவர் தான் இப்போதைக்கு இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட். நான் இவர் வந்து பராபவ் சுபியன்டோ, எனக்கு வந்து அந்த ஸ்பெல்லிங் அப்படின்றது எனக்கு அந்த உச்சரிப்பு கரெக்டாக வரல, கோச்சிக்காதீங்க. அஸ் சீஃப் கெஸ்ட் அட் த ரிபப்ளிக் டே பரேட், நம்மளோட ரிபப்ளிக் டே பரேட்ல அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வருஷம் நம்மளோட ரிபப்ளிக் டேவோட சீஃப் கெஸ்ட் யாரு, எந்த நாட்டை சேர்ந்த பிரசிடென்ட் வந்தார் அப்படின்னு கேட்டால் இந்தோனேஷியன் பிரசிடென்ட் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை நிறுத்திக்கோங்க, மறக்கவே கூடாது. அதுக்கப்புறம் was replete with the symbolism of historically important ties between two countries. இந்த இடத்துல replete அப்படின்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் வட மீன் பண்ணியிருக்கேன். ரிப்ளேட் அப்படின்றது ஃபில்டு, நிரம்புதல். தமிழ் மீனிங் நிரம்புதல் சொல்றாங்க. சினானி வந்து ஃபில்டு, எந்த விஷயத்தை வந்து நிரம்புது, எதுக்கு வந்து நிரம்பி வழ போகுது அப்படின்னா நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கலா இந்தியாவுக்கும் இந்தோனேஷியா நடுவில் நிறைய டைஸ் இருந்திருக்கு. ஸோ அது திருப்பி அகைன் ஃபில் ஆக போகிறது அப்படின்னு சொல்றாங்க. அல்பைட் அப்படின்னா என்ன? அல்பைட் அப்படின்றது அல்தோ என்ற போதிலும், ஓகேவா, நிறைய ஹிஸ்டாரிக்கல் டைஸ் இருந்த போதிலும் ஷார்டான கான்கிரீட் அவுட்கம்ஸ். ஸோ இருந்தாலும் நல்ல ஒரு அவுட்கம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் டைஸ் இருந்தாலும் ஒரு கரெக்டான அவுட்கம் இந்தியாவுக்கு இந்தோனேஷியா நடுவில் கிடையாது. இந்தியா இந்தோனேஷியாஸ் ஏன்ஷியன்ட் டைஸ் தட் ரெஸ்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டிராவல். ஸோ நம்மளோட இந்தியா இந்தோனேஷியா டைஸ் அப்படின்றது ஒரு பழங்கால டைஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருந்தது அப்படின்னா ட்ரேட் அண்ட் டிராவல் அப்படின்றாங்க. ஸோ ரெஸ்ட் ஆன் அப்படின்றது என்ன ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்றது பார்ப்போம். டு டிபெண்ட் ரிலே ஆன்ன்றாங்க. ஸோ டிபெண்ட் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ரிலே ஆன் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ ரெஸ்ட் ஆன் அப்படின்றது டிபெண்ட் ஆன், ஓகேவா. ஸோ எதை தொடர்பாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் டிராவல தொடர்பாக தான் இருந்தது. டு த ஸ்ப்ரெட் ஆஃப் அன் அடாப்டட் ஃபார்ம் ஆஃப் அ ஜாவனீஸ் இந்துசியம். ஸோ இந்துசியம் ஆஸ் வெல் அஸ் யூஸ் ஆஃப் வேதிக் ஸ்கிரிப்சர்ஸ், Vedic scriptures and Sanskrit works have given two countries a formidable engagement. இந்த இடத்துல formidable அப்படின்னா என்ன? ஸோ formidable அப்படின்றது டெரிஃபையிங், அச்சமூட்டுகிற, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது அப்படின்றாங்க. ஸோ எந்த விஷயம்
அவங்களோட என்கேஜ்மெண்ட் இந்த விஷயங்கள் தான் இது வேதிக் ஸ்கிரிப்சர் அவங்க இந்தியா இந்தோனேஷியா நடுவில் எந்த வித எந்த ஃபார்ம்ல அந்த டைஸ் இருந்திருக்கு அப்படின்னா ஜாப்பனீஸ் இந்துசியம் அப்படின்னு ஒரு ஃபார்ம்ல இருந்திருக்கு. இதுல வேதிக் ஸ்கிரிப்சர் அண்ட் சான்ஸ்கிரிட் ஒர்க்ஸ் இது எல்லாத்துமே ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் பரிமாறப்பட்டிருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் செஞ்சுரி, ஸோ போன செஞ்சுரியில் இட் வாஸ் தேர் சாலிடேட்டரி அகைன்ஸ்ட் இம்பெரலிசம். ஸோ வாட் இஸ் இம்பெரலிசம் அதுக்கு தெரிஞ்சாலும் நம்மளுக்கு மீனிங் நம்மளுக்கு கோர்வையாக வரும். க்ளோரியஸ் ஏகாதிபத்தியம், யார் வந்து ஏகாதிபத்தியத்துக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க? இட் வாஸ் தேர் சாலிடேட்டரி அகைன்ஸ்ட் இம்பெரலிசம் ஏகாதிபத்தியம் விச் லீட் டு தி இண்டிபெண்டன்ட் இந்தியா சப்போர்ட் டு இந்தோனேஷியன்ஸ் லீடர் ஃபைட்டிங் டச் காலனிசம். ஸோ அந்த டைமில் ஓகேவா அரௌண்ட் ஒரு 1915 போன செஞ்சுரியில் இந்த இந்தோனேஷியா டச் காலனி கீழே இருந்திருக்கு. எப்படி நம்ம வந்து ஆங்கிலேயர்கிட்ட இருந்தோமோ அவங்க டச் காலனி கீழே இருந்திருக்கு. ஸோ நம்மளோட இந்தியா இண்டிபெண்டன்ட் இந்தியா வந்து இந்தோனேஷியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃபைட்டிங் டச் காலனிசம் வித் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பேனிங் டச் ஓவர் ஃபிளைட்ஸ் அண்ட் சென்டிங் இந்தியன் பிளேன்ஸ் டு எவாக்குவேட் தி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். இந்த ஆர்டிக்கல் in the Hindu on January 5th 1915 Indonesia's first president Sukarno write about Indonesian gratitude. ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இந்து ஆர்டிக்கல்ல வந்து ஒரு ஆர்டிக்கல் பத்தி பேசுறாங்க. எப்போ ஜனவரி 5 1950 இந்துல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதுல இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அந்த டைம்ல இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து எவாக்குவேட் பண்றதுக்கு, ஸோ டச் காலனிசம்ல இருந்து இந்தோனேஷியாவோட பிரைம் மினிஸ்டர் வைஸ் பிரசிடென்ட் எவாக்குவேட் பண்றதுக்கு பிளேன் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு இவங்க நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அந்த டைம்ல இந்தோனேஷியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு அப்படின்னா சுகார்னோ அப்படின்றவர் இந்தியாவுக்கு ஒரு கிராட்டிடியூட் நன்றி தெரிவிச்சிருக்காரு அப்படின்றத ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க அப்படின்னு இவங்களே சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்தியா அண்ட் இந்தோனேஷியா வேர் யுனைடெட் பை தியர் அவர்ஷன். ஸோ அவர்ஷன் அப்படின்னா என்ன இந்த இடத்துல போட்டிருக்காங்க, அவர்ஷன். ஸோ அவர்ஷன் அப்படின்றது டிஸ்கஸ்ட், அருவருப்பு, எனக்கு ரொம்ப அந்த விஷயம் வந்து அருவருப்பா இருக்கு அப்படின்னா அவர்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அவர்ஷன் அப்படின்றது அருவருப்பு. இதுக்கப்புறம் அருவருப்பா இருக்கு அப்படின்ற அந்த வேர்டிங் யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்ட்ல எந்த இங்கிலீஷ் மீனிங் வரணும், எந்த வெக்காப் வரணும், அவர்ஷன் அப்படின்னு வேர்டு வரணும். ஆனால் இந்த இடத்துல ஏன் யூஸ் பண்றாங்க? இந்தியா அந்த இந்தோனேஷியா ரெண்டு பேரும் கிரேட் பவர்ஸுக்கு ஆப்போசிட்டா தான் இருந்திருக்காங்க. தி சப்போர்ட்டட் தி கிரியேஷன் ஆஃப் தி நான் அலைன் மூவ்மெண்ட், நான் மூவ்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்றதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிகினிங் வித் பண்டாங் கான்ஃபரன்ஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை பண்டாங் கான்ஃபரன்ஸ்? அந்த இடத்துல என்ன நடந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு நோட்ஸ் ஒன்று பார்த்துருமா, கவனிங்க. ஸோ வாட் இஸ் பண்டாங் கான்ஃபரன்ஸ்? அந்த இடத்துல என்ன நடந்தது? த ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் ஏஷியா ஆப்பிரிக்கா ஆஃப்ரோ ஏஷியன் கான்ஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏஷியா ஆப்பிரிக்கன் மீட் மட்டும் நடந்திருக்கு. அதை தான் நம்ம வந்து பண்டாங் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வாஸ் அ மீட்டிங் ஆஃப் ஏஷியன் ஆப்பிரிக்கன் ஸ்டேட்ஸ் மோஸ்ட் ஆஃப் விச் வேர் நியூலி இண்டிபெண்டன்ட். அந்த டைம்ல ஸோ 1950க்கு மேல எதெல்லாம் புதுசாக இண்டிபெண்டன்ட் ஆயிருக்கும் அந்த கண்ட்ரியில வச்சு ஒரு மீட்டிங் நடந்திருக்காங்க. ஸோ 29 கண்ட்ரிஸ் அந்த டைம்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ரெப்ரசென்ட் டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் 1.5 பில்லியன் பீப்புள், 54% ஆஃப் வேர்ல்ட் பாப்புலேஷன். ஸோ அந்த டைம்ல பாதி நாட்டு, அதாவது உலகத்தில் இருக்க பாதி மக்கள், இப்போ 3 பில்லியன் இருந்திருக்காங்க அப்படின்னா 1.5 பில்லியன்றாங்க. அந்த 1.5 பில்லியன் வந்து ஏஷியா ஆப்பிரிக்கன் நேஷன்ல மட்டும் தான் இருந்திருக்கு. அதுதான் இந்த இடத்துல இன்டைரக்டான ஒரு மீனிங். த கான்ஃபரன்ஸ் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை தி இந்தோனேஷியா, பர்மா, இந்தியா, சிலோன், ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான். வாஸ் கோஆர்டினேட்டட் பை தி ரஸ்லன் அப்துல் கானி, செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் இந்தோனேஷியா. ஸோ இந்தோனேஷியா எந்த அளவுக்கு அது ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கான்னு பாருங்க. இந்த ஒரு கான்ஃபரன்ஸை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன், அதனால் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஆல்ரெடி நம்மளோட வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குற மாணவர்களுக்கு தெரியும், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு டேர்மோ இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸோ ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அதை போய் சர்ச் பண்ணுறது இல்லாமல் நான் இந்த இடத்துல அந்த 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 டேர்ம் வந்து டிஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது வந்து நம்ம ஒரு லாஸ்ட் வீக்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். சரி, ஸ்டார்ட் பண்ணுமா. ties were also forged by their innate similarities as two Asian nations that dominated South Asia and Southeast Asia. ஸோ இந்த ரெண்டு நேஷன், எது இந்தியா அண்ட் இந்தோனேஷியா தான் இந்த ஏஷியன் நேஷனை ரொம்ப பயங்கரமாக டாமினேட் பண்ணியிருக்கு. முக்கியமாக சவுத் ஏஷியாவையும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவையும் பை சைஸ், ஓகேவா, சைஸ் வைல தான் இவங்க டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோர்ஜ்டு அப்படின்னா என்ன? ஸோ ஃபோர்ஜ்டு அப்படின்றது ஃபேக், ஓகேவா, போலி அப்படின்றத நம்ம ஃபோர்ஜ்டுன்னு சொல்கிறோம். ஸோ இன்னேட் அப்படின்றது என்பன், உடன் பிறந்த அப்படின்றதுக்கு இன்னேட், ஓகேவா. இந்தியாவும் இந்தோனேஷியா உடன் பிறந்தவர்கள், உடன் பிறந்த நாடுகள் அப்படின்ட்டு இந்த இடத்துல மீன் பண்றாங்க. சரி, அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். போத் வேர் கண்ட்ரீஸ் ஃபார் லார்ஜ் ரிலீஜியஸ் மெஜாரிட்டிஸ் ப்ராக்டிஸ் டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் சைசபிள் மைனாரிட்டிஸ். ஸோ நம்ம ரெண்டு நாடுகளுமே மைனாரிட்டிஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுக்கறது கிடையாது. மேபி சில இடங்கள்ல இருக்கு, ஆனால் நம்மளோட அரசியலமைப்புப்படி நம்ம எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆஸ் வெல் அஸ் தி எக்கனாமிக் பவர் ஹவுசஸ் கமிட்டட் டு அன் ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் தேர் லார்ஜ் பாப்புலேஷன். இன் த ரீசன்ட் பாஸ்ட் ties have spurred
ஸோ ஸ்போர்ட் அப்படின்னா என்ன? 16வது வேர்டா கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட் அப்படின்றது என்கரேஜ், தூண்டுதல். ஸோ என்ன விஷயத்தை தூண்டுது அப்படின்னா ஸ்போர்ட் பை தி காமன் கன்சர்ன்ஸ் ஓவர் தி வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ் ஆஃப்டர் த ஸ்டார்ட் ஆஃப் தி உக்ரைன் வார். ஸோ இப்போ இந்த ரீசன் பாஸ்ட்ல இந்த டைஸ் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் சாங்ஷன் அதுக்காகவும் அதை தாண்டி ஸோ இந்த வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ்ன்றது தடை, அதாவது மேற்கத்திய நாடுகள் மற்ற நாடுகள் மேலே போகிற தடையை பற்றி பேசுகிறாங்க. எப்போ எதுக்கப்புறம் அப்படின்னா உக்ரைன் வார், யூஎஸ் சைனா ரிவலரி அண்ட் சைனா அக்ரேஷன் இன் தி இந்தோ பசிபிக் worries over the food, fertilizer, fuel, security and weakening the multilateral order. ஸோ சைனாவாலையும் இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னா இந்தியா இந்தோனேஷியா டைஸ் அப்படின்றது முக்கியம். சரி, தேர் எஃபர்ட்ஸ் டு ஃபோர்ஜ் கன்சென்சஸ் அட் தி G20 சமிட்ஸ் இன் பாலி. ஸோ பாலியில் 2020 G20 சமிட் நடந்தது. அங்கேயும் இவங்க 2 பேரும் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. டெல்லியில் நடந்திருக்கு 2023. வில் நவ் பி புட் ஃபர்தர் யூஸ் ஆஸ் இந்தோனேஷியா ஆஸ் அ ஜாயிண்ட் பிரிக்ஸ். ஸோ இது இல்லாமல் இந்தோனேஷியா பிரிக்ஸ்லையும் ஜாயின் பண்ணுறாங்க. இன் தட் சென்ஸ் மிஸ்டர் சுபியன்டோ விசிட் in the 75th year of the bilateral ties is a full circle from the Bandung டு தி என்லார்ஜ்டு பிரிக்ஸ். ஸோ இந்த டைமில் 75வது பைலேட்டர் டைஸ் அப்படின்ற ஒரு இயரில் இருக்கும். அந்த டைமில் இவங்க நம்மளோட நாட்டுக்கு வந்தது இந்த பண்டுக் அந்த கான்ஃபரன்ஸில் இருந்து பிரிக்ஸ் வரைக்கும் அது ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்குது. கிவன் த ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஜியோபாலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் த அனௌன்ஸ்மெண்ட் வேர் மோர் மொடஸ்ட் தென் எக்ஸ்பெக்டட். ஸோ இந்த இடத்துல மொடஸ்ட் அப்படின்னா என்ன? ஸோ ஹம்பிள், தன்னடக்கம். மொடஸ்ட் அப்படின்றது தன்னடக்கம். ஸோ நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப அமைதியாக தான் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்குது. தேர் வேர் 5 MOU. ஸோ என்னென்ன MOU போட்டிருக்காங்க கவனிங்களேன். ஹெல்த், ட்ரெடிஷ்னல் மெடிசன், மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் டெவலப்மெண்ட் அண்ட் கல்ச்சுரல் கோஆபரேஷன் அண்ட் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெஃபர்ட் டு ஸ்ட்ரென்தனிங் டிஃபென்ஸ் கோஆபரேஷன். இதெல்லாம் தாண்டி டிஃபென்ஸ்லையும் அவங்க MOU போட்டிருக்காங்க. யார்? இந்தியா அண்ட் இந்தோனேஷியா. However, no specific progress was announced on the sale of India's BrahMos missile and Sabang port project and Yes Andaman's connectivity initiative. ஸோ இதை பற்றி எதுவும் பெருசாக சொல்லலை. The joint statement was also pointedly non-committal on their world view despite their similar positions on recent geopolitical conflicts and initiatives to engage the Trump administration and China. ஓகேப்பா. ஸோ இந்தியாஸ் ரிபப்ளிக் டே இன்விடேஷன் அண்ட் மிஸ்டர் சுபியன்டோ விசிட் ஃப்ரெஷ் இன் இஸ் பிரசிடென்டல் டேர்ம். ஸோ இப்போ தான் அவர் பிரசிடென்ட்டாக மாறி இருக்காரு. ஹவவர் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் போத் கேபிட்டல்ஸ் டு மேக். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 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 நிகழ்வு. தேர் இஸ் அ இம்பியூட்டஸ் ஃபார் டூ ஏஷியன் பவர்ஸ் டு ஃபோர்ஜ் தி நெக்ஸ்ட் ஃபேஸ் இந்தியா டைஸ் அப்படின்னாங்க. ஸோ இம்பட்டஸ் அப்படின்னா என்ன? இம்பட்டஸ் அப்படின்றது இன்சென்டிவ், புறத்துண்டுதல். இன்னும் அதிகமாக தோணும். ஃபோர்ஜ் அப்படின்றது ப்ரொசீட். இன்னும் நிறைய டைஸை வந்து இது கிரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எடிட்டோரியலை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. ஒரு சிம்பிளான ஒரு எடிட்டோரியல் தான். பெரிய வார்த்தைகள், புது வார்த்தைகள் நம்ம எதுவும் பார்க்கல இதில். பட் இருந்தாலும் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வேர்ட்ஸை படிங்க. இன்னிய நாள் இந்த வேர்ட்ஸை படித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த டெஸ்ட் போட்டு பார்க்குறது, குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் டெஸ்ட் போட்டு பார்க்கறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டெலகிராம் சேனலில் கிடைக்கும். டெலகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி படிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மார்னிங் இதே மாதிரி ஒரு சூப்பரான எடிட்டோரியலோட உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஆல், பை பாய், ஹேவ் அ கிரேட் டே.